ஹலோ ஹாய் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். பத்தியா? ஆமாண்ணா, கொஞ்சம் உடல்நல குறைவாயிருச்சு. என்னாச்சுன்னா நாங்கள் வந்து எல்லாரும் ஜுரம் கோல்டுன்னு ஆயிட்டோம். சரி, அதான் வீடியோஸ்லாம் சரியாக வரல, அது உங்களுக்கும் அதை பற்றின அப்டேட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு வீடியோ. என்னாச்சுன்னா முதல்ல வந்து குட்டி பாண்டாவுக்கு வந்து லைட்டாக லூஸ் மோஷன் மாதிரி போச்சு. சரி, நாங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டோம். ஒரு 3 days வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்லாம் கொடுக்க சொன்னாங்க. சரியாயிரும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இன்ஃபெக்ஷன் ஆனால் வாமிட் இருக்கும், ஃபீவர் இருக்கும் அப்படின்னா மட்டும் பாருங்கள் உடனே. ஏன்னா இவருக்கு வந்து ஏற்கனவே சீசர்ஸ் வந்திருக்கனால ஃபீவர் வந்தால் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு டாக்டரும் சொன்னது, நமக்கு அது தெரியும். அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு லூஸ் மோஷனுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். கரெக்டாக 3 daysல அது கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. சரி, நல்லா ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஈவினிங் திடீர்னு சரியான ஜுரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சடனாக பார்க்கும் போதே 1 or 2 அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா மதியானம் வரைக்கும் நல்லா இருந்தா ஈவினிங் திடீர்னு நீ 1 or 2 இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இருமா. சரி, சடனாக வந்து 1 or 2 ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டக்குன்னு ஒரு பயம் ஆயிடுச்சு. ஐயோ, குழந்தைக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு எப்போவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல டாக்டர், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபீவர் மெடிசின் கொடுக்கும் போதே இவனுக்கு அந்த ஃப்ரிசியம் குளோபியம் மெடிசின் சேர்த்தே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெடிசின் P250 சொல்லிட்டு அவனுக்கு அந்த மெடிசின் சஜஸ்ட் பண்ண மெடிசின் கொடுத்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஃபீவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போச்சு. சரி, அந்த மெடிசின் நாங்கள் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். ஃபீவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போச்சு, கம்மியான மாதிரியே இல்லை. இந்தா அலெக்ஸா எல்லாம் இல்லை. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எதுனாலும் வந்து 3 days வெயிட் பண்ணணும். ஏன்னா 3வது நாள் தான் வந்து நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா கூட இந்த ஃபீவருக்கான காரணம் என்னன்னு பார்த்தா அதுக்கான மருந்தெல்லாம் கொடுக்க முடியும். அது துப்புமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே இன்னும் வந்து நம்ம இது பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டே ஃபீவர் வருதுன்னா ஃபீவருக்குரிய மருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்களும் ஓகேன்ட்டு ஃபீவர் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணலான்னா, நான் வந்து பிளான் பண்ணிட்டேன், நீ வந்து என்னை மாற்றி விட்டுடா, நான் இவங்க கூட இருக்கு. நாங்கள் 2 பேரும் பேசிக்காக ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒருத்தர் வந்து இவங்ககிட்ட இருப்போம், ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட இருப்போம். ஏன்னா தூங்குற டைம் வேறு 2 பேருக்கும். இவன் வந்து 12 1 மணி ஆயிரும் தூங்குறதுக்கு. இவன் கத்திட்டே வேறு இருப்பான், அவன் மண்டையெல்லாம் அடிச்சு உடச்சிடுவான். அதனால் அவனை கூட வச்சுருந்தா அவன் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது நம்ம. அதனால் ஒருத்தர் என்ன பண்ணோன்னா, அவனை பிரித்து தனியாக வச்சு தூங்க வச்சு பார்த்துப்போம். அன்றைக்கி நைட் நான் சொல்லிட்டேன், நான் ஹார்த்விக் கிட்ட இல்லை இவன்கிட்ட வந்துடுறேன், நீ வந்து ஹார்த்விக் கிட்ட போய் தூங்கவே அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஒரு 11 12 மணிக்காக வந்து அனுப்பிச்சி வச்சுட்டேன். 11 மணிக்கிட்ட நான் அவனை தூங்க வச்சுட்டு கீழே வந்து இவரை மாற்றி விட்டேன் இவன் கூட இருக்கும்போது. சரி, இவங்க ஃபீவர் வந்தபோது நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியதுலாம் என்ன, சீசர் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னும் போது நமக்கு ஹாஸ்பிட்டலில் சொல்லி விட்டாங்க, இந்த ஸ்பஞ்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி வச்சு நெத்தியில் தொடச்சி உடம்பெல்லாம் ஃபுல்லாக தொடச்சி விட்டு குடிச்சிடும். தாத்தி என்னதுடா, தண்ணி ஊற்றவா? தண்ணி கேட்குறா. தண்ணி தான். சரி, அந்த தண்ணி தொட்டு ஃபுல்லாக எல்லாமே தொடச்செல்லாம் விட்டு ஃபஸ்ட்டு அந்த டெம்பரேச்சரை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கம்மி பண்ணி ஒரு வாட்டி பண்ணோம். கொஞ்சம் கம்மியாச்சு, மருந்தெல்லாம் கொடுத்து ஒரு 1/2 hour தான் மறுபடியும் ஃபீவர் ஏறுது. சரி, உடனே ஃபீவர் ஏறிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஏன்னா உடனே மாத்திரை கொடுக்க முடியாது. ஆமாம்மா, மருந்துக்கு ஒரு கேப் இருக்குது. ஒரு மருந்து அவங்க 2 மருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மருந்து வந்து கொடுத்து 6 மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு வாட்டி கொடுக்கணும் அடுத்த டோஸு. ரொம்ப ஹை ஃபீவர் போயிருச்சுன்னா இன்னொரு மருந்து இருக்குது. அந்த மருந்துக்கும் இந்த மருந்துக்கும் இடையில 2 மணி நேரம் கேப்பு, அதுக்கப்புறம் 8 மணி நேரம் கேப்பு ஒரே மருந்துக்கும் நடுவில். இப்படி சில இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரின்னா அதையும் ஃபாலோ பண்ணி கொடுத்தா குறையலை. ஏன்னா இப்படி ஒரு ஃபீவர் நம்ம பார்த்ததே கிடையாது யாருக்கும். இவனுக்கு இப்படி ஒரு ஃபீவர் வருது. 2வது நமக்கு அதே அந்த வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, குழந்தைக்கு ஏற்கனவே கோக்கமாமா குழந்தைக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துருச்சே, இன்னொரு வாட்டி நம்ம வரவே விடக்கூடாது, எப்படின்னா இந்த வாட்டி நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டோம். இவர் போயிட்டார். நான் என்ன பண்ணேன்னா 4 hours டைம் கொடுத்து அனுப்பினேன். அலாரம் வச்சுட்டு 4 hours நீ வாடா. அதுக்கப்புறம் ஏன்னா 4 மணிக்கு அவர் வந்தார்னாக்கா நான் 4 மணிக்கு படுத்தா ஒரு 2 மணி நேரத்தில் 6 மணிக்கு எழுந்துச்சு அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். உட்காரு, தண்ணி ஊற்றணும் உனக்கு. இப்போ உட்காரு. பெட்டெல்லாம் நாஸ்தி பண்ணேன்னு வச்சுக்கேன், டாடி தான் க்ளீன் பண்ணணும். கீழே வை. ஓகேம்மா. சரி, நான் வந்து ஒரு 4 மணி நேரம் டைம் சொல்லி அவரை வந்து அனுப்பியாச்சு. இந்த 4 மணி நேரத்துக்கு நான் பண்ணதே என்னன்னா, இவனை உட்காந்துக்கிட்டு 1/2 hour ஒன்ஸு ஸ்பஞ்சிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தண்ணி தொட்டு தொடச்சி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபீவர் செக் பண்ண தொடக்க. அப்போ ஒரு 1/2 hour ஒன்ஸ் இது ரிப்பீட் ஆச்சு. டெம்பரேச்சரும் ஸ்பஞ்சிங்கும். அதுக்கப்புறம் டைம் பார்த்துட்டேன். 4 மணி ஆனோடனே அடுத்த டோஸ் மருந்து கொடுக்குற டைம் வந்துருச்சு. திரும்ப 4 மணிக்கு கரெக்டாக அடுத்த டோஸ் மருந்து கொடுத்துட்டு நான் கால் பண்ணி அவரை எழுப்பி, நீ வந்து இவன்கிட்ட உட்காந்துக்கோ, இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதை நீ பண்ணிக்கோ,
2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு மருந்து கொடு 6 மணிக்கு அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட திருப்பி இவர்கிட்ட ஷிஃப்ட் ஒப்படைச்சிட்டு நான் போய் அவன்கிட்ட போய் படுத்தேன். 2 மணி நேரம் படுத்து எழுந்திரிச்சு அவனை கூப்பிட்டுட்டு 6 மணிக்கு கீழே சமைக்கிற ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக கீழே இறங்கினேன். அப்போ வந்து இவனை பார்த்தேன். இவரும் படுத்திருந்தார் பக்கத்தில், மருந்து கொடுத்துட்டு படுத்திருந்தாரு. மருந்து கொடுத்து 1/2 மணி நேரம் தான் ஆகுது, அவர் 6:30 இருக்கும். இவனை தொட்டு பார்க்குறேன், ஃபீவர் அப்படி நெருப்பாக கொதிக்குது. எங்களுக்கு அப்போ ஒன்றுமே புரியல. ஒரு ஃபீவர் வரும் குழந்தைக்கு ஒரு 1/2 hour 1 hour. ஆனால் இவனுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து விடாமல் ஃபீவர் வந்துகிட்டு இருக்கு, நம்ம தொடச்சு விட்டுட்டு இருக்கோமேன்னு சொல்லிட்டு சரி எப்படியோ அவனே வீட்டில் வச்சு நமக்கு பிரயோஜனம் இல்லை, அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஏதோ செஞ்சு தயிர் சாதம் ஏதோ டக்குன்னு சிம்பிளாக அந்த நேரம் தோணுனது செஞ்சு கொடுத்து அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் இவன்கிட்ட வந்துட்டோம் திரும்ப. இதே மாதிரி தான் திரும்ப மறுபடியும் ரிப்பீட்டு மாதிரி மருந்து கொடுக்க ஸ்பஞ்சிங் பண்ண. அந்த மாதிரி ஜுரம் இந்த அளவுக்கு ஃபீவர்லாம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா டீஹைட்ரேஷன். குழந்தைங்களுக்கு பயங்கரமாக டீஹைட்ரேஷன் ஆகும். அது வந்து சீசர்ஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. நான் வந்து அதெல்லாம் என்ன பண்ணேன்னா ஆரஞ்சு, இளநீர் இதெல்லாமே வீட்டில் ஓரளவுக்கு தேவையான அளவு நல்லா வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தண்ணி இவனுக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் செக் பண்ணுறேன் பாருங்க. அப்போ எல்லாமே இந்த மாதிரி 10 ml 20 ml தண்ணி. டே டைமில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா 1 hour ஒன்ஸு ஒரு 20 ml கோகோனட் வாட்ரு தண்ணி, இளநீர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு, மொசம்பி, சாத்துக்குடி எல்லாம் புழிஞ்சு அவனை எவ்வளோ குடிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவனை நான் குடிக்க வச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இது மட்டும் ஃபீவர் இருக்கும் போதும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ ரொட்டீனாக நம்ம வந்து இந்த டெம்பரேச்சர் செக்கிங் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து ஹைட்ரேட்டடாக அவனை வச்சுக்கணுன்றது ஒரு சைட் போயிட்டே இருந்துச்சு. செகண்ட் டேவும் இதே மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் டே வந்து மத்தியானம் கொஞ்சம் நல்லாவே ஜுரம் குறைஞ்சது மீன்ஸ் ஒரு நார்மல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஸ்டாண்ட் ஆச்சு, கம்மியானது. சரி ஓகே 2 மணி நேரம் கம்மியாக இனிமேல் சரியாக ஆரம்பிச்சிடும் போல அப்படின்னு நினச்சோம். பார்த்தா ஈவினிங் 104 வந்தது ஃபீவர். எங்களுக்கு தூக்கி வேறு போட்டுருச்சு. இவ்வளோ ஜுரம்லாம் நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. இவரில் பார்த்துருக்காரா என்னன்னு கூட எனக்கு தெரில. நீ பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். நானும் பார்த்ததில்ல. யாருக்குமே இவ்வளோ ஜுரம்லாம் வருமானு கூட எனக்கு தெரில. கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேள்விப்பட்டதில்லை. அவ்வளோ எனக்கெல்லாம் 100 வந்தாவே தாங்காது என் பாடியில், அந்த அளவுக்கு ஒஸ்டான பாடி. இது பாவம் தாங்கிட்டு உட்காந்து. அப்புறம் சரி ரொம்ப வந்துருச்சுல்ல ஃபீவர் சொல்லிட்டு இவர் என்ன சொல்லிட்டாருன்னா இல்லைடா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் காமிக்கலான்னு சொல்லிட்டு செகண்ட் டே ஹாஸ்பிட்டல் போகிறோம். டாக்டரும் செக் பண்ணி பார்த்தாங்க, இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவனுக்கு அந்த 2 bathroom போகிறதுல மாத்திரை வச்சாங்க. ஏன்னா அது வந்து உடனே குறையுமா. ஏன்னா ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் அது கொடுப்பாங்க, எல்லாருக்கும் அது கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு ஸ்டேஜ் போனால் மட்டும்தான் சடனாக அதை டிராஸ்டிக்காக டெம்பரேச்சர் கம்மி பண்ணணும். ஏப்பா இவ்வளோ தண்ணி குடிக்கிறேன்? என்னப்பா? சரி ஓகே ஓகே ஓகே. அது மாதிரி வச்சு விட்டாங்க. அங்கேயும் ஸ்பஞ்சிங் பண்ணாங்க, எல்லாம் பண்ணி ஒரு 2 மணி நேரம் இவனை கையில் வச்சு பார்த்தாங்க, அப்சர்வேஷன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு நம்ம பண்ண மாதிரி 1/2 hour வந்து டெம்பரேச்சர் குறையுதா இது எல்லாமே பார்த்தாங்க. சரி அப்படி சொல்லிட்டு பார்த்தா 101 வந்தது ஹாஸ்பிட்டலில். அந்த மாத்திரை வச்சு ஸ்பஞ்சிங் பண்ணி 2 மணி நேரத்துலேயே 101 தான் அவங்களே பார்த்தாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா குறையுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு காய்ச்சலுக்கு இது ரெஸ்பான்ஸ் இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க தாராளமாக. இன்னைக்கு செகண்ட் டே ஃபீவரு, நீங்கள் வந்து செகண்ட் டே ஃபீவர்னா இன்னைக்கு நீங்கள் அட்மிஷன் பற்றி எதுவும் யோசிக்க வேணாம். சீசர்ஸும் 2 நாளாக வரல, ஏன்னா நம்ம ஃபீவர் மெடிசனும் குளோபியம் ஃப்ரிசிமா அது சேர்ந்து தான் கொடுத்துருக்கோம், அதனால நீங்கள் தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்புனாங்க வீட்டுக்கு. சரி அன்னைக்கு எப்படிலாம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சி நாங்களும் ரிட்டர்ன் வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தா ஃபீவர் கொஞ்சம் கம்மியாச்சு. சரி இன்னைக்கு சரியாயிரும் அப்படின்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 1 மணிக்கு மேலே அந்த மெடிசின் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த 6 மணி நேரம் முடிஞ்சு அடுத்த நம்ம மெடிசின் கொடுக்கணும் 1 மணிக்கு. அந்த 1 மணி மெடிசின் வந்து கொடுத்து அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு என்ன செஞ்சிச்சோ தெரியல. ஆனால் இந்த ஃபீவர் இன்க்ரீஸ் ஆக அவன் ஃபேஸில் வந்து ஒரு ரேஷஸ் பிங்க் கலரில் ஆச்சு. அப்புறம் அது நல்லா டார்க் ஆச்சு, முகமே கருப்பான மாதிரி. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு நல்லா ஏதோ இரிட்டபிள் சிம்டம்ஸ். அவன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா தலைவலி வந்துச்சா வயிறு வலி வந்துச்சா அவனுக்கு என்ன செஞ்சிச்சோ அவனுக்கு சொல்ல தெரில. பயங்கரமாக அழுதான், ஒரு 2 மணி நேரம் அழுதான் பயங்கரமாக. நாங்களும் வந்து பசி இருக்குமோ அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா கீழே ஓடி போய் தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வந்து அவனுக்கு ஊட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் எங்கள் வீட்டில் மேலே வேற ஒரு சிசிடிவி வச்சுருக்கோம், நீங்கள் வேணால் அதையும் பாருங்களேன் அன்றைக்கி நைட் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. நாங்கள் போய் தோசை எடுத்துகிட்டு வந்து இவனுக்கு கூட்டிகிட்டேன். சரி நீ தான் சாப்பிட மாட்டேற போடா நானாக சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தோசையை நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறமும் புரியலை இவன் அழுகிறான்னு. ஆதி துக்கதான். சரி எப்படின்னா இவன் வந்து பசிக்கும் அழுகலை, தூங்கிடுவான், தூக்கத்துக்கு தான் அழுகுறான்னு நாங்களும் பாலாத்தி கொடுக்குறோம், பாலும் குடிக்கல. ஆனால் அழுதுகிட்டே இருந்தான் 2 மணி நேரம்.
ஒன்றுமே பொருளை கையில் தூக்கி வச்சு நடக்கிறோம், சுற்றுறோம். அப்புறம் சரி ஓகே ஒரு வழியாக 2:45 இருக்கும் அன்றைக்கி நைட்டு படுத்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கிட்ட கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்தில் மறுபடியும் ஜுரம் வந்துருச்சு. சரி மறுபடியும் ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மருந்து எதுவும் கொடுக்க முடியாது அப்போ, ஏன்னா மருந்து பவருக்கு இன்னும் டைம் இருக்குது, 5 மணிக்கு தான் அடுத்த மருந்து கொடுக்கணும். சரின்ட்டு திரும்ப நாங்கள் வந்து ஸ்பஞ்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஈரப்படுத்தி தொடச்சி மேபி அதை தொடச்சதுனாலே அவனுக்கு தலைவலி வந்துச்சா என்ன அதுவும் கரெக்டாக தெரில. அப்புறம் 6 மணி ஆச்சு. சரி ஓகே அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அவனை எப்படியோ பண்ணிட்டு அன்னைக்கு எதையோ பண்ணி எப்படியோ கொடுத்தா தான் 2 நாளுமே லஞ்ச் பேக் வீடியோ நாங்கள் எடுக்கலை. அவனை கொடுத்தா அவனையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. சரி 3ஆவது நாள் ஆயிடுச்சு ஃபீவர். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடணும். ஆமாம்மா நீதாம்மா, இன்னைக்கு ஃபீவர் சரியாகலை அப்படின்னா இன்னைக்கு என்னன்னு சொல்லி நம்ம கேட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். கொஞ்சம் காலையில் கொஞ்சம் டவுன் ஆச்சு. அன்னைக்கு 3ஆவது நாள் கொஞ்சம் முன்னேற்றம் என்னன்னா, மருந்து கொடுத்தா ஒரு மணி நேரம் கம்மியாகும், அதுக்கப்புறம் திருப்பி ஃபீவர் வரும். சரி சாயந்தரம் நல்லா இருக்கானே, ஆஹா இன்னைக்கு சரியாக ஆரம்பிச்சிருவான் 3ஆவது நாள் நினச்சிட்டு இருக்கும் போது பார்த்தா 3ஆவது நாள் பயங்கரமான ஃபீவர் 104.4. சரி இதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் போய் நாங்களே கேட்டு வாண்டடாக கேட்டு அட்மிஷன் போட்டோம். வாண்டடாக கேட்டு அட்மிஷன் மீன்ஸ் நாங்கள் போனோம், டாக்டரும் பார்த்தாங்க. சரி இவங்க டெய்லி கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க 3 நாளா பண்ணிட்டாங்கன்னா அட்மிஷன் போட்டாங்க. ஏன்னா இவனுக்கு டெங்குவா இருக்கலாம், ஏன்னா இவனோட இவ்வளோ ஃபீவர்லாம் இருக்குன்னா டெங்கு ஏதோ ஒரு வைரல் அட்டாக் பண்ணியிருந்தா தான் இவ்வளோ ஃபீவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது என்னன்னு பார்க்கணுன்னு அட்மிஷன் பண்ணிட்டாங்க. அட்மிஷன் பண்ணி பிளட் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தாங்க. 3 நாள் அட்மிஷனில் இருந்தோம்லடா, 3 நாள் அட்மிஷனில் இருந்தோம். இந்த வைரல் ஃபீவருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே போச்சு. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்தது. ரிப்போர்ட்ஸில் டெங்கு கிடையாது, டைஃபாய்டு கிடையாது, மலேரியா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இவ்வளோ ஃபீவர் இருந்திருக்கு. அங்கே போயிட்டு ஐவியில் வந்து மருந்து இதெல்லாம் போட ஆரம்பிச்சோன்னே ஃபீவர் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிருச்சு, டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கி நைட் நல்லா இருந்தால் மறுநாள் கொஞ்சம் ஃபீவர் வந்தது, 100 101 மட்டும் கிட்ட வந்துச்சு. மறுநாள் அதுக்கப்புறம் மருந்து ஏற சுத்தமாக ஃபீவர் கம்மியாயிருச்சு. இவன் ஒரு வெறி பிடிச்சி வேங்க இதை மாட்டி வச்சிருந்தா அதெல்லாம் வாயிலே கடிச்சு இழுக்கிறதுக்கெல்லாம் பார்க்கலாம், அந்த அளவுக்கு பயங்கரமா டென்ஷனாக வரும். இதை மாட்டி இவனை வச்சு சமாளிக்கிறதே சுத்தமா முடியல. இவனுக்கு பின்னாடி இந்த ரோபோ வச்சு இப்படி கையை வச்சு ரோபோல கட்டிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி 2 கையை வச்சு நான் இப்படி பிடிச்சிக்கிட்டேன், இந்த கையை இந்த கைக்கு போக விடாம வாயை இந்த கைக்கு போக விடாம இப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம் ஹாஸ்பிட்டல்ல. அது மாதிரி ஒரு மாதிரி உட்காந்து இவரை ஃபீவரை டவுன் பண்ணி சரி பண்ணி வர்றதுக்குள்ள அடுத்து எங்க 2 பேத்துக்கு ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்னன்னா வைரல் ஃபீவர். இப்போ வந்து வைரல் ஃபீவர் ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு 101க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாவே அது வந்து நார்மல் ஃபீவர் கிடையாதான் டாக்டர் சொல்கிறாங்க. நார்மல் ஃபீவராக இருந்தால் ஒரு 101 102 வரைக்கும் கூட போகும். அதையெல்லாம் தாண்டுது அப்படின்னா கௌஷிக் வருவார். அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபீவர் வருது அப்படின்னா வைரல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி கீழே இறங்குப்பா தம்பி. ஓகே ஓகே. அது வந்து பாருங்க எவ்வளோ கஷ்டமான விஷயம் ஒரு உடம்புலன்றது, அதை கூட எங்களால் சோகமாக சொல்ல முடியலை, அந்த அளவுக்கு இருக்கு எங்க நிலைமை. அதுக்கப்புறம் எனக்கு வந்துருச்சு ஃபீவரு, அவருக்கு வந்து இப்போ சரியாயிடுச்சு. இப்போ நான் 3rd ஸ்டேஜில் இருக்கேன். 3rd ஸ்டேஜ் சரியாகி வரதுக்கு இன்னும் 2 நாளில் சரியாயிரு. என் வாய்ஸ் எல்லாம் ரொம்ப அகோரமாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நாங்கள் அவசரமாக குயில் மாதிரி இருக்கோம். ஆமாம், ஏன் குயிலு மயிலுலாம் அப்போ தெரியலையா, இப்போதான் இருக்கா? பார்த்துக்கிறவனே வண்டியாட்டிட்டு அவங்க அண்ணாவுக்காக ஒரே வெயிட்டிங். அண்ணன் வர்ற டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு. நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம். இதில் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, பசங்களுக்குலாம் ஃபீவர் இருந்தால் கொஞ்சம் நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. சீசர்ஸ் எனக்கு நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் என் குழந்தைக்கு சீசர் வந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஃபீவர் வரும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த மருந்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க, காலையிலையும் நைட்டும் டாக்டர் அட்வைஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அந்த 3 days அந்த டாக்டர் சொல்கிற மெடிசின் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்பஞ்சிங் பண்ண சொல்கிறாங்க, பண்ணி டெம்பரேச்சர் கம்மி பண்ணுங்க. ஹைட்ரேஷன் முக்கியம் ரொம்ப. தண்ணி, கோகோனட் வாட்ரு, இந்த சாத்துக்குடி ஜூஸ், ஏதோ ஒரு ஜூஸ் ஃபார்ம் ஆஃப் ஜூஸ் அவங்க குடிக்கிறத கொடுத்துருங்க. ரொம்ப பண்ணுது அந்த மாதிரி கொடுத்து குழந்தைங்கள ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க நல்லா. அது வந்து ரொம்ப முக்கியம். ஃபீவர் வந்தால் நம்மளே வந்து ஃபீவர் வந்தால் இளநீ ஜூஸ்லாம் குடிச்சு தண்ணி நிறையா குடிச்சு நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்தோம்னா
ஓரளவுக்கு சீக்கிரம் வந்து சரியாயிருவோம், நல்லா ரெக்கவர் ஆயிடுவோம். ஸோ இந்த ஹைட்ரேஷன் ரொம்ப நல்லா முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கன்வே பண்ணணும்னு நினச்ச ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா இத்தனை நாள் நானே அந்த அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்தேன். ஃபீவர் வரும், மாத்திரை சாப்பிடுவோம், ஏதோ பண்ணுவோம் இருப்போம், தண்ணி தவிக்கும் போது தான் குடிப்போம், அந்த மாதிரி சாதாரணமாக தான் நினச்சிட்டு இருந்தோம். இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த டைம் நல்லா தெரிஞ்சுட்டேன். ஏன்னா இன்ச்சு பை இன்ச்சு அவனுக்கு நாங்கள் வந்து எல்லாமே கொடுத்து கவனிச்சுக்கிட்ட போய் இந்த தடவை நாங்கள் வந்து சீசஸ் வராமல் நாங்கள் இவனை பார்த்துக்கிட்டோன்னு நம்புகிறோம். ஸோ இது மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் நீங்களும் வந்து கவனமாக பார்த்து பத்திரமா பார்த்துக்கோங்க குழந்தைங்கள. சில பாயிண்ட்ஸை நோட் பண்ணி அதை நீங்கள் உங்கள் ரியல் டைம் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது ஹெல்ப்பாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிமேல் என்னென்ன vlog நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்னா, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் எங்ககிட்ட என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, கமெண்ட் வீடியோவாக நாங்கள் வந்து அதை ஷார்ட்ஸில் போட முடியாதது ஒரே லாங் வீடியோவாக போடலாம், பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி கூட அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒரு vlog நெக்ஸ்ட் நீங்கள் வரப்போது பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வியட்நாம் ட்ரிப் அண்ட் பிளான் பட்ஜெட்டு, இது வந்து ஒரு வீடியோ வரப்போகுது. இது இல்லாமல் நம்ம எப்பயும் போல் ரொட்டீன் டே ரொட்டீனு இதெல்லாம் வந்து நடுவில் வந்து வரும். ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க unsubscribe பண்ணிடுங்க. ஐயோ பண்ணாதீங்க. என்னவோ அப்படி இல்லையா, அப்படி சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, மேல மேல இன்னும் கொஞ்சம் 10 பேர்கிட்ட கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.